சமையல் வித் ஷேரன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரோட்டு கடை ஸ்டைல் டிஃபன் சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பருப்பே இல்லாத சாம்பார் பண்ணலாமா? என்னடா பருப்புலாம் இல்லாத சாம்பார் கடலை மாவு போட போறீங்களான்னு யோசிச்சிருப்பீங்க. பொட்டுக்கடலையை நம்ம லைட்டா ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி தான் இதுல செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும், சாம்பாருக்கு நிகரா இருக்கும். பார்க்கலாமா? 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை இல்லாம இருக்கும். ரொம்ப கலர்லாம் மாற விட்டுறாதீங்க. இப்போ இதை பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ இதை செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன், நல்லா மணமாக இருக்கும். இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு குடமாக ஊற்றி சாப்பிட்லாம். உங்கள் வீட்டிலலாம் ஒரு 10 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இதை செஞ்சுருங்க, சமாளிச்சிடலாம். ஸோ இதுக்கு ஆஸ் யூஷுவல் 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம், உளுந்து தாளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் மிளகா உடைக்காம வாசனைக்காக ஒரு 5 குண்டு மிளகா சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 5 பல் பூண்டை நான் தூளா கட் பண்ணி வச்சிருக்கேன், லைக் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இதுக்கு நிறைய பச்சை மிளகா சேர்த்துக்கணும், ஏன்னா பொட்டுக்கடலை நீங்க சேர்த்ததும் ரொம்ப சல்லுன்னு இருக்கும் உங்களுக்கு சாம்பார். அதனால ஒரு 10 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம், காரமே இருக்காதுங்க. இப்போ வர பச்சை மிளகா என்னன்னே தெரியல, காரம் சுத்தமா இருக்கிறது இல்லை. ஸோ இப்போ நான் கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகா உடைச்சி சேர்த்துருக்கேன். வதங்கி வரட்டும். அடுத்து நான் ஒரு 20 சாம்பார் வெங்காயம் இந்த மாதிரி உரிச்சு வச்சிருக்கேன். அதே மாதிரி வெங்காயம் பார்த்தீங்கன்னா இலையா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 வெங்காயம் எடுத்து உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2மே போட போகிறேன், உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை தனியாக சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இலை மாதிரி கட் பண்ணோம் இல்லையா 2 வெங்காயம், அதையும் உள்ள சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா போதும். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்திருக்கு, ரொம்ப வதங்கிட வேண்டாம், கலர்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ரோட்டு கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ரஃபாக சாப் பண்ணி தான் போடுவாங்க, அதனால தான் எல்லாம் பெருசாக போட்டிருக்கேன். எங்கள் வீட்லேயுமே சாம்பார் வைக்கும் போது காய்கள்லாம் பெருசாக இருக்கணும், எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும், அப்படின்றத தான் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ இதில் நான் 3 டீஸ்பூன் சாம்பார் தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட இல்லைன்னா வெளியில் வாங்கி கூட யூஸ் பண்ணுங்கள். 3 டீஸ்பூன் சாம்பார் தூள், ஏன்னா அதுலேயே மிளகா, தனியா, மஞ்சள் எல்லாமே இருக்கும். ஒரு வதக்கிக்கோங்க. அண்ட் ரோட்டு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்கறது வழக்கம். சேர்க்காம செஞ்சாலும் நல்லா இருக்கும், உங்களுக்கு வேண்டானா சேர்க்காதீங்க. நான் கரம் மசாலா சாம்பாரில் சேர்த்துன்னு தெரிஞ்சு எங்கள் அப்பா உதைப்பாரு, பட் நம்ம ரோட்டு கடை ஸ்டைலில் செய்யறதுனால ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பொட்டுக்கடலை பொடி, அதை ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற்றி நீங்கள் முதலே கரைச்சிருங்க, நேராக உள்ளே சேர்க்காதீங்க, அது அங்கங்கே கட்டி ஆகிடும். ஸோ அதில் நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கோங்க, ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்குது பார்க்க. ஸோ நல்லா அதை கரண்டிலேயே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் ஊற்றுனீங்கன்னா கட்டி ஆகிடும். என்ன இதில் வெங்காயம் கருவேப்பிலலாம் இருக்குன்னு யோசிக்காதீங்க, இந்த கரண்டிலே கலந்ததுனால அப்படி இருக்குது. இப்போ இதை ஃபஸ்ட்டு உள்ளே ஊற்றிக்கலாம். இது கூடவே ஏற்கனவே கரைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணணும் அதே அளவுக்கு மறுபடியும் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா இது ரொம்ப தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இதுக்கு நான் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு முறை கலந்துடலாம். முதல்ல பார்க்க இப்படி தான் இருக்கும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பர்ஃபெக்ட் ஆகிடும். இதில் ஒரு சீக்ரெட் டிப் நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் முருங்கைக்காய் இல்லை மாங்காய் இதை சேர்த்தீங்கன்னா ஒரு சாம்பார் ஃபீல் எக்ஸாக்டாக இருக்கும். நான் மாங்காய் துண்டுகள் சேர்க்குறேன், உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மாங்காய் வீட்டில் நிறைய இருக்குது, அதனால அப்படி யூஸ் பண்ணுறேன். அது ஒரு நல்ல ஒரு அரோமா கொடுக்கும், ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா சலன்னு கொதிக்கணும், ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்கணும், அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாம்பார் மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சலன்னு கொதிக்குது. நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நான் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் கை நிறைய கொத்தமல்லி, தூளாக கட் பண்ண கொத்தமல்லி. நான் சொன்னேன்ல இத்துணூண்டு மாவு வச்சு நம்ம ஒரு குண்டா சாம்பார் வைக்கலான்னு. நீங்கள் மாவு சேர்த்ததுமே ரொம்ப திக்காயிடும், ஸோ மறுபடியும் நிறைய தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கோங்க. ஆனால் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போவுமே எனக்கு காரம் சுத்தமாக பத்தலை, நான் கிட்டத்தட்ட ஒரு 8 பச்சை மிளகா போட்டேன், அதுவுமே எனக்கு பத்தலை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த பச்சை மிளகாலாம் ரொம்ப காரமாக இல்லை, ஸோ அதனால் ஒரு 10 வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சாம்பார் சூப்பராக கமகமானு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுட சுட இட்லியோட இதை சர்வ் பண்ணலாம். செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலி பொட்டுக்கடலைக்கு பதிலாக கடலை மாவு யூஸ் பண்ணலாமான்னு நிறைய பேர் கண்டிப்பாக கேட்க தான் போகிறீங்க. யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை, ஆல்மோஸ்ட் ரெண்டும் சேம் தானே. இட்லி சும்மா மல்லிப்பூ மாதிரி ரெடி ஆகிடுச்சு.
நல்லா சுட சுட ஒரு 5-6 இட்லி வச்சு சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்க, வேற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் இந்த மாதிரி பக்கெட்ல தாங்க ஊற்றி சாப்பிடணும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாம்பார், நல்லா ஊற்றி அடிங்க. இதை இந்த மாதிரி தாராளமாக ஊத்துறதேங்க. நல்லா இப்படி பிசைஞ்சு ஆஹா வச்சு ஊறுது. எப்படி இருக்கு பாருங்க, செம்மையால. ஐ ஜஸ்ட் லவ் திஸ். இந்த இட்லி எல்லாம் சாம்பார்ல உடைஞ்சு சூப்பரா இருக்கு. இந்த சாப்பாடு டைமுக்கு இது சுட சுட சாப்பிடும்போது அப்படியே அமிர்தமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். ஷுவராக யூ கோனா லவ் திஸ். அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த மாங்காய் பீசஸ் இல்லைனா முருங்கைக்காய் பீசஸ் உள்ளே போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணும்போது மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா பருப்பு இல்லாத சாம்பார் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?